புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். எஸ், இந்த ரோமர் இந்த 8ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் வந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப அழகாக வந்து அப்போஸ்தலராகிய பவுல் வந்து ரொம்ப அழகாக வந்து எழுதியிருப்பார். தேவன் வந்து அந்த 8ஆம் அதிகாரத்தில் நம்மை குறித்து வைத்திருக்கிற எல்லா பிளான்ஸ், எல்லா பர்பஸ், எல்லா நோக்கத்தையும் வந்து அந்த 8ஆம் அதிகாரத்தில் அழகாக தேவன் வந்து அப்போஸ்தலராகிய பவுலுக்கு வந்து வெளிப்படுத்தியிருப்பார். அதே போல் அந்த 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமா இருக்கிறோம். ஆமென். நம்மளாம் யாரா இருக்கிறோமா? தேவனுடைய சுதந்திரமா இருக்கிறோம். ஆமென். இன்னும் அழகா சொல்லணும்னா பரலோகத்தின் சொந்தக்காரர்களா நம்மளை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை குறித்து ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பர்பஸ் தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். இந்த வேலையில நம்ம வாழ்க்கை வந்து ஒரு டவுனா போயிருக்கலாம். நம்ம ஃபினான்ஷியலா இருக்கட்டும், நம்ம சோஷியல் என்விரான்மெண்டா இருக்கலாம், எல்லாமே வந்து ஒரு டவுன் ஸ்டேட்டஸை நோக்கியே போயிட்டு இருக்கலாம். இல்லடா இதுதான் தேவனுடைய நோக்கமா, இதுதான் தேவனுடைய சித்தமான்ட்டு நம்ம யோசிக்கிற நேரத்துல கூட தேவன் வந்து இங்க அழகா சொல்லுறாரு, நம்மளாம் யாரா இருக்கிறோமா? பரலோகத்தின் சொந்தக்காரர்களா இருக்கிறோம். ஆமென். நம்மளாம் கிறிஸ்துவுக்கு இப்போ எப்படி இருக்கிறோம்ட்டு நம்ம பார்க்க தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள்ளாய் அவர் நம்ம எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறாரு நம்ம பார்க்கணும். ஆமென். நம்ம யாருக்குமே கொடுக்காத அந்த உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னவா? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பேர் வந்து நிறைய பலவீனங்கள்ல இருக்கலாம், நிறைய காரியங்களை நீங்க இழந்தவர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க மறக்காதீங்க, அவர் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டம் எப்படியா இருக்குதா? ரொம்ப பெரிய திட்டமா இருக்கிறது. ஆமென். அவர் ரொம்ப பெரிய திட்டத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம அதை குறித்து நம்ம விசுவாசத்தோட நம்ம வந்து ஜபிக்கிறவர்களா இருக்கணும். பிசாசானவன் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நமக்குள்ள ஒரு சோர்வை உண்டு பண்றதுக்கு நமக்கு நிறைய விதமான ஸ்ட்ரகிள்ஸ் அவன் கொண்டு வரலாம். ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். நம்மெல்லாம் பரலோகத்தின் சொந்தக்காரர்களா இருக்கிறோம். ஆமென். ஸோ நம்ம விசுவாசத்தோடு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். உங்களில் நற்கிரியை தொடங்கியவர் அவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்த வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும்னு நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு யாருமே நம்ம கூட இல்லைன்ட்டு பார்க்க தேவையில்லை. நம்ம சாபல் கர்த்தர் இருக்கிறார். ஆமென்.